வந்து கர்ப்பமா இருக்க விஷயமும், அதே டைம்ல வந்து விஜய் வந்து வீட்டோட வந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க யமுனா. யமுனாவால இத தாங்கிக்கவே முடியல. எப்படி நடந்தது இதெல்லாம் ஒண்ணும் புரியலையே! அப்ப இவ்ளோ நாளா நான் அக்காவ தப்பா நெனச்சுட்டேனா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழம்பியிருக்காங்க. நிவின் வந்தோனே நிவின் கிட்ட இந்த மாரி வந்து அக்கா வந்து கர்ப்பமா இருக்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா தெரியும். இப்ப என்னன்ற? அப்படின்னோனே, அதனால தான் அக்காவுக்கு நெறைய உதவிகள் நீங்க பண்ணீங்களா? அப்படின்றாங்க. ஆமா. அதனால தான் பண்ணேன் அப்படின்னு. ஏன் என்கிட்ட எதுவும் சொல்லல? உங்களால பாருங்க நான் அக்காவ தப்பா நெனச்சுட்டேன்னோனே, நீ தப்பா நெனைக்க இது சான்ஸ் வேணுமா என்ன? நீ எப்பவுமே அப்படிப்பட்டவ தானே! என்னையும் வந்து காவேரியும் தப்பா பேசினவ தானே! நீ தப்பா நெனைக்க மாட்டேன்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? நான் உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா தப்பா நெனச்சிருக்க மாட்டேன். உண்மை தெரிஞ்சிருந்தாலும் நீ தப்பா தான் நெனச்சிருப்ப. ஏன்னா உன் புத்தி அப்படி. உன் உடம்போட ஃபுல்லாவே விஷம் கலந்திருக்கு. நீ சாதாரண ஆளே கிடையாது. நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாதா? என்னமோ நல்லவ மாதிரி அப்படியே சீன் போட பார்க்குறியா என்கிட்ட? இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்றாரு. உன்னை எப்பவுமே நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதனால வந்து வருத்தம் அடையிறாங்க. வந்து யமுனா. யமுனா வந்து என்ன பண்றாங்க, இங்க போயிட்டு அவங்க அம்மாகிட்ட எல்லார்கிட்டயுமே என்னம்மா அக்கா வந்து மாசமா இருக்காளாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அக்கா சொன்னா அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆமாடி அப்படின்னோனே, நான் காவேரிக்காக பார்க்கணும். ஏன்டி நீ பண்ண வேலையெல்லாம் பத்தாதா? மறுபடியும் காவேரிய பார்த்து என்ன சொல்ல போற? அப்படின்றாங்க. வந்து கங்கா, அக்கா சாரிக்கா நான் காவேரிக்கா தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்க்கா. நான் அப்பவே சொன்னேனேடி, காவேரியோட கேரக்டர் வந்து அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு கேட்டியா? இப்போ மூஞ்சிய தூக்கி எங்கே வச்சுப்ப? எப்படிலாம் அவகிட்ட சண்டை போட்ட? ஏன் விஜய போலீஸ்ல மாட்டி விட்டு என்னலாம் பண்ண? இப்போ நீ போலீஸ்ல மாட்டி விட்டது தான் இப்போ வரைக்கும் விஜய் வீட்ல பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுதான் காவேரிய அவங்க வெறுக்கிறதுக்கு காரணமா இருக்கு. அவ வாழ்க்கையே நாசம் பண்ண பார்த்துருக்கல்ல. உன்னெல்லாம் மன்னிக்கவே கூடாது. இதில வேற நீ வந்து நல்லவன்னு சொல்றியா? அப்படின்றாங்க. அக்கா ஏன்க்கா அப்படிலாம் பேசுற? நான் திருந்திட்டேன்க்கா. ப்ளீஸ்க்கா. நான் காவேரி அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்க்கா. ப்ளீஸ்க்கான்னோனே, ஏதோ நீ சொல்ற நான் நம்புறேன் அப்படின்றாங்க. அடுத்து வந்து காவேரி கிட்ட போய் அக்கா என்ன மன்னிச்சிடுக்கா அப்படின்றாங்க. காவேரி அமைதியாக இருக்காங்க. அக்கா ப்ளீஸ்க்கா என்கிட்ட பேச மாட்டியா? எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நீ கர்ப்பமானது. உண்மையிலேயே அவ்வளோ சந்தோஷப்படுறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாங்க. இப்போ என்ன வேணும் யமுனா உனக்கு? அப்படின்னோடனே, ஏன்க்கா இப்படிலாம் பேசுகிற? என் மேலே கோவமா இருக்கியா? நான் எந்த கோவமும் படல யமுனா. நீ நடந்துக்கின விஷயம் ஒவ்வொன்றுமே எனக்கு ஆச்சரியத்தை தான் கொடுக்குது. இப்போவும் அதுதான் கொடுக்குது. இப்போ வந்து உண்மையிலேயே வந்து மனசு திறந்து வந்திருக்கியா? இல்லை அக்கா கர்ப்பமாயிட்டா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறியா? அப்படின்னோடனே, ஏன்க்கா இப்படிலாம் பேசுகிற? எப்படி பேசுவா? நீ பண்ண வேலை அப்படி அப்படின்றாங்க கங்கா. அக்கா ப்ளீஸ்க்கா காவேரி அக்கா கிட்ட என்னை மன்னிக்க சொல்லுக்கா. நான் தெரியாமல் பண்ணிட்டேன்க்கா. நீயா தெரியாமல் பண்ண? எல்லாம் தெரிஞ்சு தானே பண்ண. என்ன பேச்சு பேசின நீ? எல்லாத்துக்கும் இப்போ தெரியுதா காவேரி எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு? அவள் கேரக்டரை கூட பிறந்த ஒரு கேரக்டரை கேவலமாக பேசினல. இப்போ புரியுதா? அப்படின்றாங்க கங்கா. சாரிக்கா தயவு செய்து என்னை மன்னிச்சிடுக்கா. இங்கே பார், உன் சாரியெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம். நீ நல்லா இருக்கணும் தான் எப்போவுமே நான் நினச்சிருக்கேன். நீ என்னை எவ்வளோ தவறாக பேசியிருக்க. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நீ நிவினை படுத்தி பாடி எடுத்திருக்க பாரு, அதை தான் என்னால் மன்னிக்கவே முடியாது. இந்த நிவினை நீ நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஏன்னா நிவின் பாவம் என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அதனால தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமாக வச்சுப்பேன்னு நினச்சேன். ஆனால் நீ ஒவ்வொரு நாளும் அவரை டார்ச்சர் பண்ணியிருக்க. அவர் எவ்வளோ மனசு வருத்தப்பட்டார் தெரியுமா? இப்போவாவது தயவு செய்து அவரோட நல்ல மனசை புரிஞ்சுக்கோ. அவர் அப்படிப்பட்டவரே கிடையாது. இனிமேட்டாவது ஒழுங்காக குடும்பம் நடத்த பாரு. அவர்கிட்ட நல்ல பேர் வாங்க பாரு. அவர் மனசை நோகாமல் வச்சுக்க பாரு அப்படின்றாங்க காவேரி. அது கேட்டு சாரிக்கா, நான் நிவின் கிட்டேயும் சாரி கேட்டுட்டேன். இனிமேட்டு நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்க்கா. நிவின் கிட்ட அப்படிலாம் மோசமாக நடந்துக்க மாட்டேன். இனிமேட்டு நான் நிவினை நல்லா பார்த்துப்பேன்க்கா. என்னை நம்புக்கா அப்படின்றாங்க. எப்படியோ நிவினை புரிஞ்சுக்கிட்டு நீ ஒழுங்காக இருந்தால் எனக்கு அது போதும் அப்படின்றாங்க காவேரி. அடுத்து விஜய் நிவினும் வராங்க. அவங்கள பார்த்து 2 பேர் எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. அடுத்து வந்து என்ன யமுனா எப்படி போகுது படிப்பெல்லாம் அப்படி சொல்லிட்டு விஜய் கேஷுவலாக கேட்குறாரு. விஜயோட முகத்தை பார்த்து பேச முடியாமல் தவிக்கிறாங்க யமுனா. என்ன யமுனா பேசவே மாட்டேங்கிறேன் விஜய் கேட்குற. பின்ன எப்படி பேசுவா? கொஞ்சம் நிஜமா பண்ணா இவ அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினைக்கிறாரு நம்ம நிவின்.